ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நம்ம ஸ்டோன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் செலிப்ரிட்டி வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது, ஸ்டட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கோல்டு கலரில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கோல்டு கலரில் வந்து இருக்கும். கோல்டு கலரில் வந்து இருக்கும். இது வந்து பிலோ சைடு, இது அடிபாகம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்வர் கலர் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து க்ளூ இருக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அதே போர்டு வந்து இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது பியூட்டிஃபுல்லான பீகாக் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சாரீஸில் நம்மளோட பாவாடை சட்டை ஒர்க்லாம் பண்ணுறப்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஒர்க் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எடுத்திருக்கேன். ஸோ போர்டுக்கு தகுந்த இந்த ஷீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் அண்ட் ட்வீசர்ஸ். இந்த ஒர்க் வந்து ட்வீசர்ஸ் வந்து ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏன் இந்த போர்டு வந்து நம்ம ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா, இதோட அந்த குழியோட டெப்த்து வந்து வேறமாக இருக்குது, கம்மியான டெப்த்தில் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டோன் ஒர்க்கு செய்கிற டெப்த்து வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அந்த போர்டுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு போர்டை வந்து ட்ரேயில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஸ்டட்ஸ் எல்லாமே எடுத்து நிறைய டிசைன் சுற்றி வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். ஸோ இப்போ டிசைன் மேலே ஃபுல்லாக இந்த ஸ்டட்ஸை வந்து போட்டுட்டு அதே மாதிரி ஸ்பாஞ்சில் தான் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி டாப்பில் இருந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆனால் இது ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா ஹோல்ஸ் இல்லாத இடத்துல கூட சம்டைம்ஸ் இந்த ஸ்டட் வந்து உட்காந்துருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து திரும்புறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஸோ அதனால் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா கரெக்டாக அந்த போர்ட் சைஸ் வந்து நம்ம வைக்கிற அந்த ஸ்டட் சைஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் அப்படியே பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த இது வந்து உட்காந்துடும். ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸோ இந்த ஹோலில் வந்து ஸ்டோன் இல்லை. ஸோ அதனால் நான் இங்கே வந்து அதாவது ஸ்டட் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஸ்பாஞ்ச்லேயே வந்து தள்ளி விட்டுருங்க. ஸோ ஸ்பாஞ்ச்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஏதாவது ஹைட்டாக இருந்தாலும் ஏதோ போர்டில் வந்து டபுளாக வந்து ப்ளேஸ் ஆகிருந்தால் கூட நீங்கள் ஸ்பாஞ்சில் வச்சு மூவ் பண்ணுறப்ப வந்து தெரிஞ்சிடும் அந்த ஹைட்டுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஸ்டட்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி நீங்கள் வந்து கையை வச்சு இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஏன்னா இது ரொம்ப தின்னான ஐட்டம், ஸ்டோனை விட இது வந்து தின்னான ஐட்டம். ஸோ ஒன்று மேலே ஒன்று வந்து நிறையா வந்து ஒட்டிகிட்டு இருக்க வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ கையை வச்சு மூவ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிடும். ஸோ ஃப்ளாட் ஆகிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிக்கர் ஷீட் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எடுக்க முடியலன்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது ஆல்ரெடி ஒரு சின்ன போர்டு தான். ஸோ அதனால் ட்வீசர்ஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படல. இதில் வந்து பார்டர்ஸ் இல்லை வேறு பெரிய டிசைன்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து ட்வீசர்ஸ் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ போர்டு நம்ம வந்து ட்ரேலேருந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஹோல்ஸோட ஈக்குவலாக வந்து மேட்ச் ஆகிருக்கும். இந்த டிசைன் இந்த ஸ்டட் வந்து மேட்ச் ஆகிருக்கும். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இப்போ நிறைய சாரீஸ் நம்ம ஜார்ஜெட் ப்ளைன் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க், செலிப்ரிட்டி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது வரையிலுமே யாருமே பப்ளிஷ் பண்ணலை, வீடியோஸாக பப்ளிஷ் பண்ணல. ஸோ நம்ம சேனல் நாம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து நம்ம கேரளா சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ளவுசஸில் வந்து இந்த ஒர்க் தான் வந்து ரொம்பவே வந்து விரும்பி வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் சின்ன டிசைனால் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு நேராக போர்டுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாகவே வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணுறப்ப கை வந்து அசைச்சிடாதீங்க. அசைச்சிட்டா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து கொஞ்சம் க்ராஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து க்ராஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக ஒரு எண்டுலேருந்து ஏதோ ஒரு எண்டுலேருந்து எடுங்க. எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுங்க.
ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓகே. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 4 ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸ்டட். ஏன் வந்து அது தெரியுதுன்னா அது வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து 2 ஸ்டட் வந்து பிளேஸ் ஆகிருக்கறனால நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் இல்லை ஒன் சைடட் ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு இந்த டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சுருக்கம் இருக்கக்கூடாது. எந்த ஃபேப்ரிக் சாரீ ப்ளவுஸ் எதுனாலும் வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல தான் இந்த டிசைன் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹீட் ப்ரெஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஸ்டோனை விட தின்னான ஐட்டம். ஸோ அதனால் ஹீட் வந்து நாமினலாக கொடுத்தாலே வந்து போதும், சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து காட்டன் கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் கிளாத்தை வந்து மேலே போட்டுட்டு எங்கே டிசைன் வச்சுருக்கோமோ அங்கே வந்து ஹீட் ப்ரெஸ் வந்து ரொம்ப நார்மலாக இதில் சில்கை விட கம்மியாக வச்சாலே போதும். நல்லா ஹீட் ப்ரெஸ் வந்து 15 செகண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 8 to 10 செகண்ட்ஸ் வந்து கொடுத்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்து ஈஸியாக யார் வேணாலும் வந்து அயன் பாக்ஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க யார் வேணாலுமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு எடுத்தாலே போதும். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், இங்கே ரொம்ப மைல்டாக வந்து தெரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்பாஞ்சில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு டைரெக்டாக டிசைன் மேலே வந்து ஹீட் வைங்க. சும்மா டைரெக்டாக டிசைன் மேலே ரொம்ப மைல்டான ஹீட் வந்து கொடுத்தாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மைல்டு ஹீட்லேயே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம இது நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து எடுத்து பார்த்தா வாவ், அவ்வளோதான். நான் ஹீட் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என் ஸ்டிக்கர் ஷீட் வந்து இதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஷ்ரிங்கே ஆகலை. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். ஹீட் கம்மியாக வச்சா போதும். இதோட டைமும் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் நமக்கு எடுக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டட்ஸ் எதுவும் ஓவர்லாப் இல்லாமல் பார்த்துட்டாலே போதும். ஜஸ்ட் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். இந்த ஒர்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இதுதான் வந்து எல்லாமே நம்ம செலிப்ரிட்டி சாரீஸ்லலாம் நிறையா வந்து பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கு தான். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். உங்களுக்கு இது வந்து ஸ்டோன்ஸை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்மியான ஹீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது நீங்கள் வந்து என்ன தேய்ச்சி கொடுத்தாலும் வராது. ஸோ அந்த மினிமம் ஹீட்லேயே இது வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுலேயே நம்மக்கிட்ட நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கொரியர் மூலிமா உங்களுக்கு திங்ஸை அனுப்பி விட்டுருவோம். ஸோ சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.